வானதி வீட்டை விட்டு கோச்சுக்கிட்டு போன கொஞ்ச நேரத்துல பாண்டிக்கு சந்தா வீட்டுல நடந்த எல்லாத்தையும் சோழன் ஒண்ணு விடாம சொல்ல இங்க பாண்டி இருந்துகிட்டு, என்னடா சோழா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏதாவது பேசி அந்த சந்தாவை அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட்டுட்டு என்னமோ நீ பாட்டுக்குன்னு 25 லட்சம் ரூபாய் பணமும் 30 சவரன் நகையும் போடுறேன்னு சொல்லிட்டு வாய் கூசாம இப்படி பேசிட்டு வந்திருக்கே. இப்ப அவ்வளவு பணத்துக்கும் நகைக்கும் நாம எங்க போறது? நீயே யோசிச்சு பாரு. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுனே. நீங்க வாங்க, நாம வேணா போய் நம்மளால முடியாதுன்னு சொல்லி சந்தாவை இங்க கூட்டிட்டு வருவோம். இங்க கூட்டிட்டு வந்து நம்ம கல்யாணத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டி சொல்ல, உடனே நிலா இருந்துகிட்டு, பாண்டி, நாங்க இவர் இதை சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நிலா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே இங்க சேரன் இருந்துகிட்டு, என்னதான் என்னோட கல்யாணம் தள்ளி போனாலும் இதுல பாதிக்கப்பட போறது நான் கிடையாது, பாண்டி தான் சோழா. அது நினைச்சாவது நீ அந்த வீட்டுல ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் சொல்ல, உடனே பாண்டி இருந்துகிட்டு, அண்ணே, என்ன பத்தி என்னென்ன நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? நீ பேசாம அமைதியா இருடா. பாவம் வானதி இந்த வீட்டுக்கு வந்து உங்க எல்லாரையும் சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருந்தா. ஆனா நீ ஏதோ கோவத்துல பேசிட்ட. ஆனா வானதி தான் சீக்கிரமா எனக்கும் சந்தாக்கும் கல்யாணம் ஆகும், நீயும் வானதி கழுத்துல தாலி கட்டி அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவன்னு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இப்போ எல்லாமே ஏமாற்றம் ஆயிடுச்சு. இங்க பாரு பாண்டி, நான் வேணா இப்போ ஒன்னு சொல்றேன். சந்தாவை நான் கல்யாணம் பண்றனோ இல்ல 6 மாசமோ 1 வருஷமோ கூட ஆகட்டும், ஆனா வானதி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அவங்க வீட்லயும் எவ்வளவு நாள் தான் அந்த பொண்ணும் இப்படியே காலத்தை ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால என்ன பண்ணு, என் கல்யாணம் எப்ப வேணாலும் ஆகட்டும். முதல்ல வானதி வீட்டுல போய் பேசி உனக்கும் வானதிக்கும் கல்யாணத்தை முடிக்கிற வழியை பார்ப்போம். என்னடா சோழா, அப்பா நான் சொல்றது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே நடேசன் இருந்துகிட்டு, ஏண்டா முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இப்போ என்ன, உனக்கு முன்னாடியே சின்னவனுக்கு கல்யாணம் பண்ணிட முடியுமா என்ன? ஏற்கனவே அக்கம் பக்கம் இருக்கவங்களாம் காரி துப்பாத குறை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல இந்த பாண்டிக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோ, இன்னும் காரி காரி துப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஒன்றும் அவசரம் இல்லை. பாண்டிக்கு ஒன்றும் அவ்வளவு வயசுலாம் ஆகல. எனக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டே அதுக்கப்புறம் பாண்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். விதின்னு ஒன்று இருந்தா 2 பேரும் சேர போறாங்க. அப்படி இல்லைன்னா சேராம கூட தான் போகட்டுமே. இதுல ஒன்றும் தப்பு இல்லை. என்ன பாண்டி, நான் பேசுறது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, அண்ணே, அவர் சொல்றதெல்லாம் சரிதான். எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. நீ சந்தாவை கல்யாணம் பண்ணா மட்டும்தான் நான் வானதியை கல்யாணம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியுமே அங்க இருந்து இங்க கடைக்கு நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க மெக்கானிக் ஷாப்புக்குமே போறாரு. இன்னொரு பக்கம் இங்க வானதி ரொம்ப வருத்தத்தோட வீட்டுக்கு வந்து பொறுமையா கிளம்பி அப்படியே பேக் எடுத்துக்கிட்டு அங்க மெக்கானிக் ஷாப் வழியா இங்க வானதி போறத பார்த்த பாண்டி இருந்துகிட்டு, என்ன இவ நம்மளை எப்பயுமே வந்து பார்த்து பேசிட்டு போவா, ஆனா இப்போ ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே மூஞ்ச திருப்பிக்கிட்டு போறாளே. ஏ வானதி, ஒன்னதான் வானதி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டி குரல் கொடுக்க, ஆனாலும் பாண்டிய கண்டுக்காம அங்க வானதி விறுவிறுன்னு வேகமா நடந்து போய்கிட்டு இருக்க. ஏய் வானதி, ஒன்னதானே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு வானதியை திருப்பி நிறுத்த, உடனே வானதி இருந்துகிட்டு, இப்போ எதுக்காக? நான் காலேஜுக்கு தானே நேரமாச்சுன்னு போய்கிட்டு இருக்கேன். இப்போ எதுக்காக என்னை இங்கே நிறுத்துற? எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி பேச, என்ன வானதி, காலையில நீ நல்லா தானே கிளம்பி போன? வீட்டை விட்டு போகும்போது நல்லா போன, இப்போ என்னமோ காலேஜுக்கு நேரமாச்சுன்னு சொல்லி என்னை பார்க்காம கூட போற. என்னாச்சு? இப்போ எதுக்காக இவ்வளோ கோவமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாண்டி கேட்க, உடனே வானதி இருந்துகிட்டு, போதும் பாண்டி, இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டாம். ஏற்கனவே உங்க வீட்டுக்கு வந்து நான் அவமானப்பட்டு வந்ததுதான் மிச்சம். இனிமேலும் நீ பேசி என் மனசை கஷ்டப்படுத்தாத. என்னமோ உன் அண்ணன் என்னை அப்படி கலாச்சிக்கிட்டு இருக்கான், நீ என்னமோ அவன் கூட சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எனக்கு உன் குடும்பத்துல வாழவே எனக்கு பிடிக்கல. எனக்கு அப்படி வெறுப்பா இருக்கு. நான் வரும்போதே நல்லாவா வந்தேன்? என் முகத்துல எவ்வளவு வருத்தம் இருந்ததுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? வருத்தமா போறாளே, பின்னாடியே போய் சமாதானப்படுத்துவோம்னு கொஞ்சமாவது உனக்கு தோணுச்சா? நீயே யோசிச்சு பாரு. சே, உங்க வீட்டுக்கு வந்து உங்க எல்லாரையும் நான் நல்லபடியா பாத்துக்கிட்டேன்னு நினைச்சேன். ஆனா உன் அப்பா முதற்கொண்டு அந்த சோழன் முதற்கொண்டு பல்லவன் எல்லாருமே என்னை கேவலப்படுத்தி பேசிட்டீங்க. அப்ப கூட ஒரு வார்த்தை நீ வானதியை எதுவும் பேசாதுன்னு ஒரு வார்த்தை பேசுனியா? உன்னை போய் நான் கல்யாணம் பண்ணா எப்படி அந்த வீட்டுல சந்தோஷமா இருப்பேன்? நீயே யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி பேச, ஐயோ வானதி, வீட்டுல எல்லாருமே ஒரு ஜாலியான கேரக்டர். அதுவும் சோழன் சொல்லவே வேண்டாம். அவன் எப்ப பாரு இருக்கிறவங்கள கிடைச்சாலே அவன் கலாய்ச்சி தள்ளிடுவான். அதுக்காக இப்படியா கோவப்படுவ? இதையே நீ அட்ஜஸ்ட் பண்ணி போலனா நான் சொல்ல போற விஷயத்த கேட்டு நீ இன்னும் அதிர்ச்சி ஆயிடுவ போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாண்டி சொல்ல, உடனே வானதி இருந்துகிட்டு, என்ன சொல்ற பாண்டி? ஆமா, என் அண்ணனும் அந்த சோழனும் கிளம்பி நேரா அங்க சந்தா வீட்டுக்கு போயிருந்தாங்களே. சோழன் 6 மாசம் டைம் கேட்டுட்டு வந்திருக்கான். என்னது 6 மாசமா? எதுக்கு? அது வந்து
சந்தாவுக்கு 25 லட்சம் ரூபாய் பணமும் 30 சவரன் நகையும் அவங்க வீட்டில் கொடுக்கறதா சோழன் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கான். அதனால கல்யாணத்தை 6 மாசம் கழிச்சு பண்ணிக்கலாம்னு சோழன் சொன்னதுனால சந்தாவோட அப்பாவும் அம்மாவும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி அங்க வானதி கிட்ட ஒண்ணு விடாம பீகார்ல நடந்த எல்லா விஷயத்தையும் வானதி கிட்ட சொல்ல, வானதிக்கோ அப்படியே பயங்கர அதிர்ச்சியாகி ஒரு பக்கம் கோபமும் வருது. என்ன பாண்டி, உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? சரி, அவங்க எப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எனக்கு தெரியாது. வர முகூர்த்தத்துல நீ என் கழுத்துல தாலியை கட்டணும். ரொம்ப பிரம்மாண்டமெல்லாம் வேண்டாம். நான் நினைச்ச மாதிரி அப்படியே பெரிய மண்டபம் பார்த்துலாம் கல்யாணமே பண்ண வேண்டாம். சின்னதா சிம்பிளா ஒரு கோவில்ல வச்சு என் கழுத்துல தாலியை கட்டு. என்னால அவ்வளவு நாள்லாம் வீட்டுல பேசி சமாளிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. முதல்ல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்ல, ஏ வானதி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் தான் ஏற்கனவே சொன்னல, என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். ஆண்டி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவ்வளவு நகையும் பணமும் கொடுக்கறதுக்கு 6 மாசம் பத்தாது. அதுக்கு நல்லா படிச்சு திறமையா ஒரு கம்பெனியோ இல்ல கை நிறைய லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிச்சா மட்டும்தான் 6 மாசத்துல இதெல்லாம் நிறைவேற்ற முடியும். அதுக்காக பணத்தை கொடுக்க முடியலன்னா உங்க அண்ணன் கல்யாணம் தள்ளிக்கிட்டே போவோம். நானும் இப்படியே காத்துக்கிட்டு இருக்க முடியுமா? நீயே சொல்லு. நானே காத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். நான் சொன்னேன், எங்க வீட்டில தான் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்றேன் பாண்டி. இல்ல, நீ சரிப்பட்டு வர மாட்டேன். நான் போய் இப்பவே உங்க வீட்டில என்ன ஏதுன்னு ஒரு முடிவு நான் கேட்டு தெரிஞ்சுக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி ரொம்ப கோபத்தோடவே நேரா அங்க சோழனோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு வந்த வானதியை பார்த்ததும் அங்க இருந்த நிலா இருந்துகிட்டு, வானதி வாங்க வானதி, நேத்து ஏதோ வீட்டுல அந்த பல்லவன் தெரியாம உங்களை கலாய்ச்சிட்டான், கிண்டல் பண்ணிட்டான். நீங்க எதுக்கும் கோவப்பட்டுக்காதீங்க. நீங்க முகமே சரியில்லாம தான் இந்த வீட்டை விட்டு போனீங்க. வேணும்னா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் சோழன், பாண்டி, பல்லவன்னு எல்லாருமே அங்க இருக்க. அங்க இருந்த சேரனை பார்த்து இங்க வானதி இருந்துகிட்டு, அண்ணே, நான் யார்கிட்டயும் பேச வரல, உங்ககிட்ட தான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அண்ணே, உங்களுக்கு கல்யாணம் எப்போ ஆகிறது? நான் பாண்டியை எப்போ கல்யாணம் பண்றது? நீங்களே யோசிச்சு பாருங்க. எங்க வீட்டுல அமைதியா இருப்பாங்களா? இந்த விஷயத்த பத்தி நான் போய் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உனக்கு அந்த பாண்டியும் வேணாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு வேற எவனுக்காவது பிடிச்சி என்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கண்ணே. இதுக்காகவா நான் பாண்டியை லவ் பண்ணேன்? நீங்களே சொல்லுங்க. இல்லைண்ணே, என்னால அவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி சேரன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நடேசன் இருந்துகிட்டு, அட என்னம்மா நீ என்னமோ காத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதான் அங்க சந்தா வீட்டுல வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கான்ல சோழன், கண்டிப்பா நகையும் பணமும் திரட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்தை முடிச்சுட்டு பாண்டி உன் கழுத்துல தாலியை கட்டுவான். உங்க 2 பேருக்கும் சேரணும்னு விதி இருந்தா சேர போறீங்க. அது இல்லாம இப்பவே கல்யாணம் பண்ணுனா எப்படி பண்ண முடியும்? மூத்தவனை வச்சுக்கிட்டலாம், இளையவனுக்கு கல்யாணத்தை பண்ண முடியாது. அட யாருமா நீ, முதல்ல போமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பேச, அங்கிள் நீங்க கொஞ்சமாவது லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. இந்த வீட்டுல யாரு நல்ல வேலை செய்றீங்க? நிலா வேலையே இல்லாம இருக்காங்க. சோழன் டிரைவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதோ சேரன் அண்ணன் வெறும் கொத்தனார் வேலை, மேஸ்திரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாண்டி ஏதோ மெக்கானிக் ஷாப் வச்சு ஏதோ 1க்கு 2க்கு வண்டியை வச்சுக்கின்னு ஓட்டிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது இவ்வளவு பணத்தையும் நகையும் எப்படி அங்கிள் 6 மாசத்துல ஏற்பாடு பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க. இல்ல அங்கிள், இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அண்ணன், நீங்க தானே பாண்டி கிட்ட பேசணும். நீங்க பொறுமையா எப்போ வேணாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆனா பாண்டியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி பேச, உடனே பாண்டி இருந்துகிட்டு, ஏ வானதி, நான் தான் உங்ககிட்ட கடையிலேயே என்னோட முடிவை சொல்லிட்டேன்ல. என் அண்ணன் சேரனுக்கு கல்யாணம் ஆகாம நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். அப்படி நான் உங்க கழுத்துல தாலியை கட்டினா அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாருமே அப்பா சொன்ன மாதிரி அசிங்கப்படுத்தி பேசுவாங்க. ஏற்கனவே கல்யாணம் நின்று போனதுல அண்ணன் இந்த ஊருக்குள்ள தலையை வச்சு ரோட்ல நடந்து போக முடியல. எல்லாருமே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில அவரை விட்டுடலாம் நான் உன் கழுத்துல தாலியை கட்ட மாட்டேன். அப்படி உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவசரமா போ, உங்க வீட்டுல போய் இந்த மாதிரி பாண்டி வீட்டுல கல்யாணம் பண்றதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. 6 மாசமோ 1 வருஷமோ ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால வேற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உங்க வீட்டுல போய் சொல்லு. அதை விட்டுட்டு சும்மா கல்யாணம் பண்ணுனா அவ்வளவு சீக்கிரம்லாம் உன் கழுத்துல நான் தாலியை கட்ட மாட்டேன் வானதி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்ல, உடனே நிலா இருந்துகிட்டு, வானதி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நாங்க வேணா உங்க வீட்டுல வந்து பேசட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா பேச, நிலா நான் உங்ககிட்ட பேசல நிலா,
எங்க வீட்டை பத்தி உங்க யாருக்கும் தெரியாது. இவனே என்ன சொன்னா? இப்போ என்ன சொன்ன? என்னமோ உனக்கு யார பிடிக்குதோ நீ போய் கல்யாணம் பண்ணிக்க, அப்படிதானே? உண்மையாலுமே காதலிக்கிறவன் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரவே வராது பாண்டி. ஆனா நீ என்ன உண்மையாலுமே காதலிச்சிருந்தா தானே இப்படி ஒரு வார்த்தை நீ பேசுவ? இல்ல, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. என் அம்மா அப்பயே சொல்லிச்சு, அந்த பாண்டி பையெல்லாம் நல்லவனே கிடையாது, அவன் உன்னை உண்மையாலுமே காதலிக்கிறேன்னு. நான் தான் பைத்தியக்காரி மாதிரி உன்னை ஒரு அக்கறையா, உன்னை ஒரு சின்சியரா லவ் பண்ணேன். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் கிளம்புறேன், இனிமே இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாண்டிய பார்த்து ரொம்ப கோவத்தோட பேசிட்டு வானதி நேரா வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க சேரன் இருந்துகிட்டு, டே பாண்டி, வானதி கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குடா. நீ என்ன பத்தி யோசிக்காத, வானதியே கல்யாணம் பண்ணிக்க. அண்ணே இங்க பாருண்ணே, அப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவ இப்ப கோச்சுக்கிட்டு போனாலும் மறுபடியும் எப்படி இருந்தாலும் நாளைக்கு என்னோட கடைக்கு வரதான் போறா. நீ பேசாம உன் வேலையை பாருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாண்டியுமே சொல்ல எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்த வானதியை பார்த்ததும் இங்க வானதியோட அம்மாவோ, ஏ வானதி, என்ன காலேஜை முடிச்சுட்டு இவ்வளோ சீக்கிரமா வந்துட்ட? சரி வா, வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி சொல்ல ரொம்ப கோபத்தோட வந்து தட்டை தூக்கி போட்டு அங்க உக்காந்த, அம்மா எனக்கு அந்த பாண்டி வேண்டாமா. உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவனுக்கு நீ கழுத்தை நீட்டுன்னு சொன்னா நான் உடனே அவனை கல்யாணம் பண்ணிக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு வானதி இருந்த கோவத்துல காமாட்சி கிட்ட சொல்ல, காமாட்சிக்கும் அங்க உக்காந்துகிட்டு இருந்த வானதியோட அப்பா அண்ணன் சந்துருன்னு எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. அட என்னடி இது, நீயா பேசுற? என்னமோ பாண்டிதான் என்னோட உயிர், பாண்டிதான் என்னோட தெய்வம், கடவுள்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு அவன் வீட்டுக்கே போய்கிட்டு வந்துகிட்டு இருப்பியடி. 24 மணி நேரமும் அவங்க வீட்டில் தானே இருப்ப. இப்போ என்னமோ பாண்டி வேணான்னு சொல்லிட்ட. எப்படியோ உன் வாயால இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னங்க, இவ சொல்லிட்டால, சீக்கிரமா இவளுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்தை முடிக்கிற வழியை பாருங்க. மனசு மாறினாலும் மாறிடுவா. நல்ல வரன்லாம் நம்ம பக்கம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க காமாட்சி சொல்ல, வந்த கோவத்துக்கு அங்க வானதியோ கதவை முடிக்கிட்டு ரூமுக்குள்ள போயிடுறாங்க. விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட சந்துருவோ மறுநாள் மெக்கானிக் ஷாப்ல இருந்த அங்க பாண்டிய பார்த்து, என்ன பாண்டி, என்னமோ என் தங்கச்சி உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பன்னு ஒத்த காலில் இருந்தா தெய்வீக காதல்னா சொன்னீங்க, கடைசியில காதல் புட்டுக்குச்சு போல இருக்கு. வேற ஒரு மாப்பிள்ளைய பார்க்க சொல்லி என் தங்கச்சி வானதி சொல்லியிருக்கா. நல்ல பணக்கார மாப்பிள்ளையா பார்த்து எங்க வீட்டில் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்துரு அங்க பாண்டி கிட்ட பிரச்சனை பண்ண, பாண்டியோ இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அந்த கோவத்துக்கு பிரச்சனை பண்ண சந்துருவை நல்லாவே அடி வெளுத்துவாங்க. அழி தாங்க முடியாம சந்துரு வேக வேகமா வீட்டுக்கு போய் நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்ல, உடனே அங்க இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த வானதியோ நேரா அங்க கடைக்கு வராங்க. என்ன பாண்டி, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னதான் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டல, அதனால எங்க வீட்டுல யாரை பாக்குறாங்களோ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ தானே சொன்ன உனக்கு எவனை பிடிச்சிருக்கோ நீ போய் கல்யாணம் பண்ணிக்கன்னு. ஆமா, எனக்கு உன்னை பிடிக்கல. எங்க அம்மா பாக்குற மாப்பிள்ளையே தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இனிமே என் அண்ணனை மிரட்டுறது, என் குடும்பத்துக்கிட்ட வந்து பிரச்சனை பண்றதுன்னு எதனா வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அங்க வானதி ரொம்ப கோபத்தோட பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க.